ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இன்றைக்கி சாம்சங் A04 சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்து தப்பாக காமிக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், 3% காட்டுது. ஸோ இந்த 3% நமக்கு வந்து 1 ஹவராக 3% காட்டுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 50% காமிக்குது, இல்லை சம்டைம்ஸு 100% காமிக்குது. ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்குது. 3% இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகலை, அப்படியே இருக்குது. சம்டைம்ஸ் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு ரீஸ்டார்ட் ஆகலை. ஃபோன் நல்லா இருக்குது. சாம்சங் A04 மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா சாம்சங் A045F. ஓகேங்களா? இப்போ இந்த மொபைலில் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸை நீங்கள் அதில் கேட்கலாம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம போர்டை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு இது வந்து வேறு ஒரு டீலர்லேருந்து தான் வந்தது, வேறு ஒரு ஷாப்லேருந்து. போர்டை ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா ஒர்க் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்கல் வியூ பார்த்துடலாம். ஸ்கேன் பண்ணி நம்ம ஐ ஸ்கேனிங் சொல்லுவோம். ஏதாவது காம்பனன்ட்ஸ் டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பார்த்து ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் டேமேஜ் ஆகலை அப்படின்னா நமக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ ஆன் பண்ணும்போது அதே தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த செக்ஷனை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்டரை செக் பண்ணலாம். பேட்ரி கனெக்டர்லேருந்து தான் நமக்கு வந்து பேட்டரியோட பெர்சன்டேஜை ஷோ பண்ண ஆரம்பிக்கும். பேட்ரி கனெக்டர்லேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விபேட் லைனு, அதாவது பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டு 500 பக்கம் வருது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரியோட ஐடின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. இந்த பக்கம் அதே மாதிரி இது வந்து ப்ளஸ் தான் இந்த பக்கமும். அடுத்து வந்து இது வந்து தெர்மல் லைன் நினைக்கிறேன். ஸோ இது தெர்மல் லைனு, இது வந்து கிரவுண்டு. இப்போ நமக்கு பேட்டரி கனெக்டரில் எல்லா வேல்யூவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து பெர்சன்டேஜில் வந்து கரெக்டாக வரல. எப்போவுமே ஒரே மாதிரி பெர்சன்டேஜ் காட்டுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டையும் மைனஸ் பாயிண்ட்டையும் சென்ஸ் பண்ணக்கூடிய லைன்ஸை நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். பேட்டரியோட ஐடியும் தெர்மலும் நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தால் அது நமக்கு வேறு ஒரு ப்ராப்ளத்தை காட்டும். ஆக்சுவலாக வந்து நமக்கு பெர்சன்டேஜில் ப்ராப்ளம் வந்து நமக்கு காட்டுது அப்படின்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டையும் மைனஸ் பாயிண்ட்டையும் சென்ஸ் பண்ணக்கூடிய லைன்ஸை நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஐடி ப்ராப்ளமாக இருந்தால் வேறு ப்ராப்ளம் காட்டும். தெர்மல் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ தெர்மல் லைன் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் எரர் காட்டலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபேக் சார்ஜிங்கில் நமக்கு வந்து ஐடி லைனையும் தெர்மல் லைனையும் செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்சிங்கில் வந்து நமக்கு ப்ராப்ளம் காட்டுதுன்னா பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டையும் பேட்டரியோட மைனஸ் பாயிண்ட்டையும் செக் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிட் மேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2GPAக்கு போயிருக்கு. அப்படியே இங்கே பக்கம் வரலாம். அடுத்து எங்கே போயிருக்கு, இங்கே பவர் ஐசிக்கு போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே போகுது, ஓகே சார்ஜிங் ஐசிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சார்ஜிங் ஐசி வந்திருக்கு. ஸோ சார்ஜிங் ஐசியில் இங்கேருந்து நமக்கு பேட்டரி கனெக்டருக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4GPAக்கு நமக்கு வந்து பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் கிளிக் பண்ணோம்னா 4GPAக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4GPA. நம்மளோட பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துக்கு போயிருக்கு. 2 PA, ஒரு சார்ஜிங் ஐசி, ஒரு பவர் ஐசி. சார்ஜிங் ஐசிலேருந்து விபேட் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சென்சிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் நமக்கு 2 PA 2G அண்ட் 4G ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட்வொர்க் செக்ஷன் ஓடுது. ஸோ அதுவும் நமக்கு சென்சிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது. நமக்கு சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா இதுதான். பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினலில் இந்த N13ங்கிற பாயிண்ட் தான் நமக்கு வந்து சென்ஸ் பண்ணுது. ஸோ பவர் ஐசி தான் நமக்கு வந்து சென்சிங் டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் ஸ்கிமாட்டிக்கில் சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி சென்சிங் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நான் ஸ்கிமாட்டிக்கை ஓப்பன் பண்ணி சென்சிங் டிபார்ட்மெண்ட்டு பவர் ஐசியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுத்தது நமக்கு வந்து பவர் ஐசியிலேருந்து பேட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு லைனை மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகிருக்கா, ஓகே 2 இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நமக்கு இந்த பவர் ஐசியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும்.
ஓகே, நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஐசி, பவர் ஐசி என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹார்ட்வேர் சொல்யூஷனை ஓப்பன் பண்ணி ஐசியோட நம்பர் பார்த்துக்கலாம். ஏன்னா ஐசி பேஸ் பண்ணி நமக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவர் ஐசி என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். காம்பனன்ட் நேமை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட பவர் ஐசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு மீடியாடெக் பவர் ஐசி போட்டிருக்காங்க. MT6357 CRV. இது நிறைய மொபைல்ஸில் இந்த ஐசி யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி 9A எடுத்துக்கலாம். நிறைய மாடல்ஸில் இந்த ஐசி யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ்லாம் இந்த ஐசி தான். இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, இந்த நிறைய பிராண்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஐசியோட ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணிட்டோம். மைனஸ் சென்சிங் லைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மைனஸோட சென்சிங் லைன் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஐசியில் என்ன நம்பரு R10. ஓகேங்களா? R10 பின்னில் வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து பேட்டரியோட மைனஸ் சென்ஸ் லைனில். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லைனும் நமக்கு வந்து ப்ராப்பராக கனெக்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாடலோட ஸ்கிமேட்டிக் அவைலபிள் இருக்குது. நம்ம ஸ்கிமேட்டிக்கும் லேஅவுட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். லேஅவுட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரோட பார்ட் நம்பரை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பார்ட் நம்பரு J3601. இதை காப்பி பண்ணி ஸ்கிமேட்டிக்கில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்கலாம். பேட்டரி கனெக்டரோட பாயிண்ட்டு நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து மொத்தம் 4 பாயிண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா VBAT நெகட்டிவ். ஓகேங்களா? அதாவது கிரவுண்ட் லைனையும் VBAT நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேட் ஆன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து VBATன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. VBATனால் நம்ம பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? மொத்தம் 4 பாயிண்ட் தான் நமக்கு பேட்டரி கனெக்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ஐடி தெர்மல். ஓகேங்களா? மொத்தம் 4 லைனு. இப்போ நமக்கு வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸையும் தான் வந்து ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ப்ளஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக பவர் ஐசிக்கு வருது. இந்த பவர் ஐசியில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்சிங் லைன் எல்லாமே வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. சென்சிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் அந்த ஏரியாவை. இப்போ நம்ம வந்து VBATோட மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகும். நம்ம ஏற்கனவே பிட் மேப்பில் செக் பண்ணோம் எத்தனை இடத்துக்கு போகுது அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் 1 by 1 வருது பாருங்கள் ஸ்கிமேட்டிக்கில். ஸோ நமக்கு பிட் மேப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? VBAT என்னன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ VBATன்னு கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தோம். பட் ஆனால் VBAT என்ன வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா CSP அண்டு CSN சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பவர் ஐசிக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லைனையும் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த VBAT நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரெசிஸ்டர் போட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த ரெசிஸ்டர் காமிக்கிற பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், கோட் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டரோட 2 பக்கத்துலேயும் இருந்து சென்சிங் ஆகும். பவர் ஐசி சென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்கிமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டர் 2 எண்ட்லேயும் வந்து சென்ஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா VBAT லைன் வந்து நிறைய இடத்துக்கு போகுது. அதை 1 by 1 உங்களுக்கு டிக் பண்ணி காமிக்கிறேன். பட் இது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன் எத்தனை இடத்துக்கு போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது எதுவுமே சென்சிங் கிடையாது. டைரெக்டாக பவர் ஐசி மட்டும் தான் நமக்கு வந்து சென்சிங் லைனாக இருக்குது. நம்ம டைரெக்டாக பவர் ஐசி செக்ஷனுக்கு போய்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே, இது பவர் ஐசி செக்ஷன் வந்தாச்சு. இதில் பார்த்தோம்னா நமக்கு சார்ஜர் IFங்கிற இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்சிங் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? இதில் நமக்கு முக்கியமாக 4 லைன் பார்த்தாலே மேக்ஸிமம் ஓகே. ஃபஸ்ட் 4 லைன். ஓகேங்களா? இந்த லைன் பார்த்தாலே நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நமக்கு என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா மைனஸ் சென்சிங் லைன் இங்கே இருக்குது. கேஜ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் CSN CSP இந்த 2 லைனில் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ADC சர்க்யூட்டு நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ரெடி ஆகாது. ஸோ ADC சர்க்யூட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம 1 by 1 ஃபஸ்ட்லேருந்து நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய லைன் பார்த்திங்கன்னா N9, அடுத்து M13, N13. நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பால் கவுண்டிங் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ்
அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம பிட் மேப்பில் கூட நம்ம பார்த்துக்கலாம். இதில் நமக்கு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜூம் பண்ணால் தெரியும் பாருங்கள். M10 இது வந்து பார்த்திங்கன்னா N9 ஓகேங்களா. N9 கிளிக் பண்ணால் இது வந்து விபிஹெச் பவர் ஓகேங்களா. இந்த லைனுக்கு நம்ம வந்து விபிஹெச் பவர்னால் நமக்கு டயோடு ரேஞ்சு வரணும். ஸோ டயோடு ரேஞ்சு வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போர்டிலேருந்து பவர் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு பேடு வழி செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஐசி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லாக்கில் வந்தப்போ ரிவல் பண்ணி போட்டு கொடுத்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 1 by 1 பேடு வழி செக் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐசியை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஐசியை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிவல் பண்ண ஐசிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இப்படி ரிமூவ் பண்ணியிருக்கனால நம்ம திரும்ப ரீஃபிக்ஸும் இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா N9 வந்து பார்த்திங்கன்னா விபிஹெச் லைன் வந்து நமக்கு வருது. ஸோ டயோட் ரீடிங் வரணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா. இங்கே வந்து A ஓகேங்களா. ABCDEFGH I வராது, JKL அடுத்து M அடுத்து Nல வந்து 9 ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. இது N9 ரீடிங் பாருங்கள் 336 கிட்ட வருது ஓகேங்களா. ஸோ ஓகே, டயோட் ரேஞ்சு நமக்கு வந்து வருது. ஆக்சுவலாக விசிஎஸ்ன்னு போட்டிருக்கக்கூடியது வந்து சாம்சங்கில் நமக்கு விபிஎஸ் பவர் லைனை தான் நமக்கு விசிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அடுத்தது M13 நம்ம எண் செக் பண்ணோமா, எம்முக்கு முன்னாடி இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இந்த பின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா M13 ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ வருது ஓகேங்களா. அடுத்த பின் நமக்கு வந்து N13 இப்போ நம்ம செக் பண்ணோம்ல அந்த வரிசையிலே. இப்போ M13 செக் பண்ணால் அதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா. இதுவும் நமக்கு வேல்யூ வருது ஓகேங்களா. ப்ராப்பராக நமக்கு கனெக்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டான் லைனு R13. ஸோ R13 நம்ம 1 by 1 பார்க்குற கொஞ்சம் லேட்டாகும். நம்ம பிட் மேப்பில் பார்த்துடலாம், ஈஸியாக ஜூம் பண்ணிக்கலாம். R13 இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இது எத்தனை அதில் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்டில் இருந்து ரைட் சைடு வந்தோம்னா நமக்கு 4வது பின்னில் கீழே இருக்குது ஓகேங்களா. R13 ஓகே, லெஃப்ட்லேருந்து 4வது பின்னில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக இது வந்து ஓஎல் வருது. எதனால் ஓஎல் வருதுன்னா இது டேரெக்டாக பேட்ரி கனெக்டர்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டருக்கு போகுது. ஸோ ரெசிஸ்டர்லேருந்து நமக்கு டிவைடர் சர்க்யூட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து டேரெக்டாக நமக்கு பேட்ரி கனெக்டருக்கு போகும். இப்போ நம்ம அதையும் இந்த கனெக்ஷன் இருக்கானுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம், அதாவது மல்டிமீட்டரோட ஒரு ப்ரோப் பாயிண்ட்டை அங்கே வச்சிடலாம். இப்போ இங்கே இந்த ரெசிஸ்டரில் நம்ம வச்சு செக் பண்ணலாம், அந்த லைன் வந்து இங்கே வரைக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படி சொல்லிட்டு பாருங்கள். வருது நமக்கு 2 லைனு டச் ஆகுது பாருங்கள். டச் ஆகிறனால நமக்கு 0 0 கட்டுது. ஸோ நமக்கு வந்து இந்த லைனு நமக்கு ப்ராப்பராக இங்கே வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு விசிடிடி லைன் இருக்குது. விசிடிடி லைன் எல்லாருக்கும் தெரியும், அது வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர் லைனு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற லைன் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம சென்சிங் லைனான சிஎஸ் அண்ட் சிஎஸ்பியை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைனு. நமக்கு வந்து சிஎஸ் அண்ட் சிஎஸ்பி நம்ம ரெண்டு வந்து செக் பண்ணும்போது ரெண்டுமே வந்து கிரவுண்டு தான் காட்டும். ரெண்டுமே கிரவுண்டு எப்படி காட்டினா, ரெண்டுமே மைனஸோட லைன்லேருந்து தான் நமக்கு பிரித்து எடுத்துருக்காங்க. ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் நமக்கு வந்து சிஎஸ்பியாகவும் இன்னொரு எண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்என்னாகவும் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஆக்சுவலாக கிரவுண்ட் லைன் தான். ஸோ ரெண்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான் வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் ஓகேங்களா. பிட் மேப்பில் டிக் பண்ணி வச்சுருக்கேன். சிஎஸ்பி லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம்னா நமக்கு 6வது பின்னுக்கு நேர் கீழே 6 பின்னு விட்டு கீழே இதில் பார்த்திங்கன்னா சிஎஸ்பி இது வந்து கிரவுண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். சில டைரக்ட் கிரவுண்டு கிடையாது, நமக்கு ரெசிஸ்டர்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டு. இது வந்து சிஎஸ்பி, இதுக்கு நேர் மேலே இருக்கிறது வந்து சிஎஸ்என். பிட் மேப்பில் கிளிக் பண்ண முடியாது, கிரவுண்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில ரெண்டுமே கிரவுண்டு தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நமக்கு சென்சிங் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் லைன் எல்லாமே செக் பண்ணிட்டோம். பட் நமக்கு எந்த லைனுமே பிரேக் ஆன மாதிரி தெரியலை. ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து வாட்டர் லாக் செட்டு ஓகேங்களா. இந்த ஐசியை நம்ம ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு தோணுது.
சப்போஸ் சேஞ்ச் பண்ணி ஓகே ஆகலைன்னா நமக்கு ஏடிசி சர்க்யூட்டை நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் வாட்டர் லாக் ஆகிட்டு இந்த கெப்பாசிட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸு வேறு ஒரு ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் லாக் இருக்குங்கிறக்காண்டி நம்ம பவர் ஐசி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐசி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹீட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பவர் ஐசி செக்ஷனில் பக்கத்தில் வந்து வாட்டர் லாக் ஆகிருக்குங்கிறனால தான் எனக்கு டவுட்டு. இந்த ஐசியை நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம், பேடெலாம் ஏதாவது எரிஞ்சிருக்கான்னு. எதுவும் எரிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ ஓகே, நம்ம ஒன்ஸு வந்து பவர் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒப்பீனியன்னு. சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அடுத்து நம்ம ஏடிசி சர்க்யூட்டை செக் பண்ணலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வேறு ஒரு போர்ட்லேருந்து ஒரு பவர் ஐசி எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு ஒரு பவர் ஐசி ரெடி பண்ணிட்டேன், வேறு போர்ட்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ சேம் நம்பர், சேம் பவர் ஐசி. இதை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து மொபைலில் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஐசி நான் வந்து புது ஐசி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக ஐசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்லன்னு கூட நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஐசி எத்தனையோ சேஞ்ச் பண்ணாலும் ஒருவேளை நமக்கு அதுக்குரிய அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஐசி சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனாக ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லைன்ஸையும் செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. நான் இந்த ஃபோனை வந்து ஒரு 2 hours 3 hours செக் பண்ணேன். நமக்கு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்று 100ல் இருக்கும், சில நேரம் 50ல் இருக்கும், இல்லைனா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 27% இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், கம்மியாகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் வந்து இங்கே பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி காமிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ 10:20. இப்போ நான் வந்து சார்ஜர் போட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு சொல்லி காட்டுறேன். சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா 10:29 ஆகுது. பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 31. ஓகேங்களா, ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.